கவி ஸ்பெஷல் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம மீன் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் 1/2 கிலோ மீன் நல்லா சின்ன சின்ன மீனா தலையை கிள்ளிட்டு சுத்தமா வாஷ் பண்ணி நான் வச்சிருக்கிறேன் மீனை. இது எங்க ஊர்ல அந்த மீனை வந்து கவலை மீன் சொல்லுவாங்க. 1/2 கிலோ மீனுக்கு நான் 1/4 கிலோ கடல மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 50 கிராம் அரிசி மாவு, மிளகாய் பொடி 2 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். லெமன் ஒரு 1/2 பழம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம பேஸ்ட் எல்லாம் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி, தண்ணி அப்படியே ஊத்தாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். இப்ப போய் நம்ம மீன் பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பத்த வச்சு ஒரு கடாயை வச்சு நம்ம மீன் பஜ்ஜி பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் சூடு ஏற்றோம். நம்ம மீன் ஒண்ணு எடுத்துக்கலாம். எடுத்து பஜ்ஜி மாவுல போட்டுக்கலாம். எண்ணெயில போட்டுக்கலாம். நம்ம திருப்பி போட்டோம். மீன் நல்லா வெந்துருச்சு. மீன் பஜ்ஜி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை எடுத்துட்டு எடுங்க. நம்ம இன்னைக்கு வந்து மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க, கவலை மீனுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைடு. உங்க ஊர் சைடு என்ன பேர் சொல்லுவாங்க தெரியல அந்த மீனுக்கு. நான் அந்த மீனை வச்சு உங்களுக்கு மீன் பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு செஞ்சு காமிச்சுக்கிறேன். நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.